காலையிலே சொல்லிடணும், ஆண்டவரே இந்த நாளில் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவரே நீதியில நடக்க, சத்தியத்தை பின்பற்ற, உமக்காக உண்மையா வாழ்றதுக்கு இன்னைக்கு எனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா விதமான சூழ்ச்சிகள், எல்லா விதமான சோதனைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை காலையிலே போட்டுக்கிறேன்ப்பா. நான் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீ உண்டான ரட்சிப்பை நான் என் தலையின் மேல் நான் ஏற்றிக் கொள்றேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை நான் உணர்றேன். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நீர் நிரப்பும். காலையிலே சொல்லிருங்க. அந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா மற்ற சந்தோஷங்கள்லாம் பெரிய சந்தோஷமாவே தெரியவே தெரியாதுங்க. காலையிலே அந்த ஹெல்மெட்டை தலைமையில போட்டுடுங்க. இங்க நிறைய பேர் காலையிலே அந்த ஹெல்மெட்டை போடாதனால உலகத்துல கொண்டு வர சிற்றின்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்பமா தெரியுது. காலையிலே ரெடி பண்ணிடுங்க உங்களை. I want to be filled with the joy of your salvation, Lord. தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பிட்டோன்னா இந்த உலகம் காட்டுற எல்லா ஆசாபாசங்கள்லாம் பெருசாவே தெரியாது. ஆட போயா, நான் இதை விட என்னை விட்டு வாடாத மறையாத நித்திய சந்தோஷத்தை கர்த்தரின் தலையின் மேல வைத்திருக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும். காலையிலேயே நீங்க தேவ சமூகத்தில் அந்த சந்தோஷத்தை பெற்று பாருங்க. எந்த வெப் சீரிஸும் உங்களை என்ன பண்ணாது, கவர்ச்சியே கொடுக்காது. அதை பார்க்க மாட்டப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் தேவனுடைய சந்தோஷத்தையே வச்சிருக்கேன். இந்த டூப்ளிகேட்லாம் நம்மளுக்கு எதுக்கு இல்லையா? தெரியாது. காலையிலேயே இந்த சந்தோஷத்தினால் நம்ம நிரம்பிட்டோம் அப்படின்னா, வாயில துதியினால் நிரம்பி தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம்னா, டிவியில் என்னது சீரியல் வருது பாருங்க, அப்படியே சாயணும்னு தோணாது. இந்த அசிங்கத்தை எவன் பார்ப்பான்? மாமியார் சண்டை, மருமக சண்டை, இதெல்லாம் எவன் பார்த்துக்கிட்டு இருப்பான்? இதான் ஒரு சந்தோஷம். இதை விட நித்திய சந்தோஷத்தை கர்த்தருடைய இருதயத்தில் தந்திருக்கிறார். அது போதும் எனக்கு. காலையில் ஹெல்மெட்டை போட்டுக்கணும். சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க, தாரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு நீங்க நிக்க வைக்கிறதுக்குன்னே எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்பா. காலையில் எழுந்தவொடனே எப்படி எழும்பணும்னா, நோக்காட்டு சொல்லிக்கிட்டே எழும்பக்கூடாது. இடுப்பு வலிக்குது, ஆமா ரொம்ப நேரம் படுத்திருந்தா இடுப்பு வலிக்க தான் செய்யும். காலு வலிக்குது, ஆமா காலில் ரத்த ஓட்டலைன்னா என்ன தான் செய்யும், வலிக்க தான் செய்யும். காலை எழும்பும் போதே 10 நோக்காட்டு சொல்லி எழும்பக்கூடாது. எழும்போது என்ன சொல்லணும்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து கழியோர கடவோம். காலையிலே எழும்பும் போதே துதியோடு எழும்பணும், ஆராதனையோடு எழும்பணும், நல்ல வாயில் ஒரு பாட்டோடு எழும்பணும். நீங்க அப்படி காலையில் எழுந்து பாருங்க, நல்ல ஆண்டவர் 2-3 வார்த்தை சொல்லி துதிச்சு பாருங்க, அந்த இடமே தேவ பிரசனத்தினால் நிரம்பிடும். அர்த்தம் என்னன்னா, நான் ஆண்டவருடைய பண்டக சாலைக்குள்ள போயிருக்கேன், என் வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், காலையிலே ஹெல்மெட்லாம் மாட்டிக்கணும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு மகிழ்ச்சியோடு நான் காலை நான் எதிர்கொள்ள போறேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை உலகம் கொள்ளை கொண்டு போகவே முடியாது. காலையிலே எழுந்து நம்ம ஹெல்மெட்டை போட்டோம்னா என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் சரி எதிர்கொள்ளலாம், நிக்கலாம். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? எதற்கு எதிராக நிக்கணும்? விசுவாசத்துக்கு எதிராக நிக்கணும்.